ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பொது மருத்துவம். இதில் நம்ம இருக்கக்கூடிய எல்லா டிசீஸுக்கான ஸ்டோரி லைன்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஸ்பெசிஃபிக்காக சில டிசீஸ்க்கு என்னென்ன ஸ்டோரிஸ் எப்படி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ரிக்வஸ்டடான வீடியோ. மாந்த நோய் இருக்கு. இதில் முதல் டைப் என்ன? அயம். இயற்கையாக கழிக்க வேண்டிய அந்த மலம் கழிக்க விடாமல் நம்ம நாவறட்சி அதிகமாகி நம்மளுக்கு ரொம்ப நீர்வெட்கை ஏற்படும். இதுக்கான ஃபார்முலா, ஐயா பாத்ரூம் போகாம தாகத்துல தண்ணீர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. நஞ்சு. இந்த வகையில காளானோ இல்ல வேற ஏதாவது அந்த பூஞ்சை பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்களை நம்ம அதிகமா சாப்பிட்றதுனாலயோ நம்ம வாயில ஒரு விதமான ஒரு சுவை ஏற்படும். இதனால நம்மளுக்கு வயிறுல அதிகப்படியான ஒரு வலியை உண்டாக்கும். இந்த டைப்புக்கான ஸ்டோரி, நஞ்சப்பன் காளான் சாப்பிட்டதுனால வயிறு வலியில துடிச்சாரு. நம்பர் 4, இரும்பல். மந்தார காசம். மந்தாரத்தால் வரும் நோய், அதனாலதான் இதை மந்தார இருமல் அப்படின்னு சொல்றோம். இதுக்கான ஸ்டோரி, மந்திரா பூ பறிச்சுட்டு இருந்ததுனால இரும்பல் வந்துச்சு. பக்க மந்தார இரும்பல். இது எப்படின்னா, நம்மளுக்கு பின் நிலவிலையும் அப்புறம் முன் நிலவிலையும் கரெக்டா உங்களுக்கு சூரியன் சந்திர மாதிரி நேரம் தவறாம இந்த இருமல் வரும். இதுக்கான ஸ்டோரி, பக்கிரி தினமும் சூரியன் சந்திரன் வர டைமுக்கு சரியா வந்துருவான். பித்த இரும்பல். அதிகமான தாகம் ஏற்படுற மாதிரி ஒரு உணர்ச்சி ஏற்படும். அதுவும் இல்லாமல் நம்ம கக்கி கக்கி ரத்தம் வர மாதிரியே இரும்புவோம். இது அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா, இனிப்பு அதுக்கப்புறம் உப்பு சுவையை நம்மளுக்கு கொடுக்கும். அடிக்கடி வாந்தி ஏற்படுத்தும். பித்தன் இனிப்பு சாப்பிட்டுட்டு உப்பு தண்ணி குடைச்சதுனால அவன் ரத்த வாந்தி எடுத்தான். சுவாச இரும்பல். இதை இசிவு இரும்பல் அப்படின்னு சொல்லலாம். இது எலி கூச்சிடுறது இல்லையா, எலியோட சவுண்டு மாதிரியும் நம்மளுக்கு டிசீஸ் ரொம்ப கிரானிக்கா போக போக என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட அந்த வாய்ஸ், அந்த இரும்பல் குரல் நல்ல பாம்பு சீர்ற மாதிரியும் ஒலியை எழுப்புவாங்க. இதுக்கான ஸ்டோரி, சுகு எலிய பார்த்த அப்புறம் பாம்புன்னு சொல்லி கத்துனான். விக்கல். இதுக்கான 5 வகைகள் இருக்கு. அன்னவிக்கல், உதிரவிக்கல், யமன் விக்கல், மகாவிக்கல், கம்பீர விக்கல். இதுக்கான ஸ்டோரி, அன்னம் சாப்பிட்டவன் தெரியாமலேயே யமன் மாதிரி கொடுமையா கம்பீர சத்தம் போட்டான். அடுத்தது அம்மை நோய். இதுல தவளம்மை. தவளை வில்லடி வாங்கி குருவோட 9வது நாள் இறங்குச்சு. இதுக்கான பாயிண்ட்ஸ் மேல இருக்கு. மருத்துவம். கழிச்சலுக்கு உத்தமன் சார தடவி சஞ்சீவி போல இருந்தான். கழிச்சல். பிரபா பிள்ளை பெற்ற சில நாளுக்கு அப்புறமா அவளுக்கு வயிறு பிரச்சனை வந்துச்சு. பெருவயிறு. கிணற்று மாதிரி, அதாவது கிணறு மாதிரி நம்ம வயிறுல தண்ணி சொரந்துகிட்டே இருக்கும். சுரத்துக்கான சிறப்பு மருத்துவம், வலிசுரம். இதுக்கான பருப்பம், செம்பு பருப்பத்தோட கற்றாழை சாறு. பையன் செம்புல கற்றாழை தோட்டத்துல சாறு குடிச்சான். இல்லாட்டி கற்றாழை சாரை சொம்புல குடிக்கணும். ஐயனாக பருப்பம் பிளஸ் தேன். ஐயன் வேலை பார்த்த நாகம் தேன் சாப்பிட்டுச்சு. லிங்க பருப்பம் பிளஸ் குருவால் இலைச்சாறு. லிங்க சில பக்கத்துல குருவால இலைச்சாறு ஊத்துனாங்க. இப்ப ஓவராலா இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோல நம்ம ஜிஎம்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான டிசீஸும் அதுக்கான ஸ்டோரிஸும் பார்த்தோம். இந்த புக் உங்களுக்கு வேணும்னா செப்பரேட்டா நம்மளுக்கு டிஎம்ஓ இல்ல கமெண்டோ பண்ணுங்க. நம்ம மென்டர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.